ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெல்லையாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் புளியோதரை போட்டிருக்கோம். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நீங்களும் நவராத்திரி டயத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சாதம் போடுங்க. புளியோதரை ஒரு நாளைக்கு, லெமன் சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று நீங்களும் போட்டு சாமி கும்பிடுங்க. புளியோதரை பண்ணியிருக்கிறேன். அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க புளியோதரை எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம புளியோதரை பண்ண போகிறோம். புளியோதரைக்கு புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பானையில் கொஞ்சம் வெள்ளை எள்ளு, வெறுமனை எண்ணெய் விடாமல் கொஞ்சம் வெள்ளை எள்ளை வறுத்துக்கிடுவோம். நம்ம இப்போ வெள்ளை எள்ளு போட்டிருக்கோம். வெள்ளை எள்ளு நல்லா பொரியட்டும். சட சடன்னு பொரியறேந்தி வறுத்துக்கணும். எள்ளு சட சடன்னு வெடிக்கும். இந்த கொஞ்ச நேரத்தில் செவந்துட்டு இப்போ நம்ம கட்டிக்கலாம். கடாயில் 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் விடணும். புளிக்காய்ச்சலுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லது. நல்லெண்ணெய் விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, மல்லி போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகு 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. ஒரு 7-8 வரமிளகாய் போட்டு நல்ல வாசம் வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிடுவோம். வெந்தயம் போட்டு செவக்க வறுத்ததும் இதை எடுத்து கொட்டிக்கலாம். இதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதும் கொஞ்சம் குத்து பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன். இல்லை கடலை பருப்பு போட்டுக்கோங்க. வேர்க்கடலை போட்டுக்கோங்க. வேர்க்கடலை வேண்டும், ஆப்ஷன் தான், போட்டுக்கலாம். இதில் கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க நிறைய. நல்லா செவக்கவும் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி கரைச்சி அதை கொஞ்சம் விட்டுருங்க. அதை விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம வறுத்ததெல்லாம் பிரிச்சுட்டு வந்துடும். அதுக்குள்ளேயும்
தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம திரிச்சிட்டு வந்த பொடியை போட்டுருவோம். பொடியை போட்டு நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்தபடி பொடியை போட்டுக்கலாம். பொடியை போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கட்டியாக. அப்படி பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா வீட்டில் ஒரு வாரம் 10 நாள்னாலும் இந்த புளிக்காய்ச்சல் இருக்கும். நீங்கள் சாதம் வடித்து கிண்டிக்கலாம். பச்சரிசி வடிச்சுட்டு கிண்டிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. விட்டுட்டு நல்லா கெட்டியாகணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர நெஞ்சியும் நல்லா அடுப்பே இருக்கும். இப்போ நல்லா மூடி வச்சுருக்குறோம். மூடி வச்சுருக்கத இறந்துட்டு பாருங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்படி நல்லா கெட்டியாக பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு வாரம்னாலும் இது இருக்கும். நீங்கள் சாதம் வடித்து பச்சரிசி வச்சு கிளறிடலாம். பாருங்க நம்ம இருக்கும். நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி வரணும். நல்லா இதை நம்ம சாதத்தில் போட்டு கிளறிடணும். இப்படி வரணும். நல்லா இப்படி வந்துட்டுனா இருக்கும். நீங்கள் இதை பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு தப்பாக கட்டுறதுக்குனாலும் இதை ஒரு ஸ்பூன் போட்டு சாதம் வடித்து விரைய கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பச்சரிசி சாதம் வந்து உதிரி உதிரியாக வடிச்சிருக்கிறோம். இதை நம்ம போட்டு விரைக்கிடலாம். இந்த சட்டிலே போட்டு விரையிடலாம். நமக்கு வேணுங்கிறத எவ்வளோ சாதம் நமக்கு வேணுமோ விரைக்கிடலாம். இது வந்து உங்களுக்கு தேவையானது போட்டுக்கணும். போட்டு விரைக்கிட்டு வேணால் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் புளியோதரை பண்ணிட்டோம். புளியோதரை பண்ணிவிட்டு நான் வத்தல் வறுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து அப்பளம் பொரிச்சிக்கலாம். பொரிகடலை துவையல், உருளைக்கிழங்கு கார பொரியல் எல்லாமே இதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதை மாதிரி பண்ணி பாருங்கள். நவராத்திரிக்கு ஒரு நாள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.